கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கன கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுனா வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசுக்கு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong wrong. அஞ்சாயிரத்துல இடுப்பு கிளீங்களே அவளோட பேர் What bro? It's very wrong bro. Wrong bro. It's very wrong bro. Wrong bro. What bro? It's very wrong bro. பூனை கண்ணை மூடி கொண்டால் புகு புகு பூனை கண்ணை மூடி கொண்டால் புகு 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 பூனை கண்ணை மூடி கொண்டால் பூனை பூனை பேசக்கூடாது. ஆமா, நான் என்ன சொல்றேன்னாக்கா, கைது நடக்க தப்பா சரியோ அவர் பேசினாருன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிகழ்ச்சியில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஒரு மேடை போட்டு பேசுறேன்னா எல்லாமே பார்த்துருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தருக்கு தப்புன்னு தெரியுது இல்லையா? தெரியுது தொட்டு தானே கைது பண்ணுறாங்க. பொது வழியில பேசக்கூடாதுல்ல. தப்பா பேசினா அது பண்ணதானே ஆகணும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு இல்லை. அது மாதிரி பேச ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா. அது என்ன கூறு கட்டத்தனமா ஏன்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் வருதுண்டோ, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்ன அதை செய்வோம், இதை செய்வோம், கை உண்டத்தை காட்டுவோம். அதேபோல் கலைஞருடைய மகனாக வந்திருக்கக்கூடிய நானும் சொன்னதைத்தான் செய்வேன், சொல்வதைத்தான் செய்வேன். நீங்க எப்பவோ எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி அமைச்ச 2 கட்சியை இது வரைக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல காவேரிக்கு. நேற்று வந்த கட்சி நீ ஏன் பண்ணலன்னு கேட்டா மக்கள் யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. அவங்களுக்கு தான் அசிங்கம் இது. 2 கட்சிக்கு தான் அசிங்கம். திமுக அதிமுக தான் அசிங்கம் இது. இத்தனை ஆண்டுகளாக நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதிர்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு சரியான ஒரு பாதையை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க இல்லவோ பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொருத்தரும் 25 வருஷம் 30 ஆண்டுகள் ஆட்சி அமைச்ச நீங்களே ஏன்னா தானு விட்டுட்டு நேற்று வந்தவனை பிடிச்சிக்கின்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இது சும்மா எல்லாமே ஐவாஷுங்க. ஏன் இவ்வளோ நாளாக பார்க்க வேண்டியதானே? 5 வருஷமா காவேரி நீரை போய் திறந்து எடுத்து தலைமலை தூக்கி எடுத்துன்னு வர வேண்டியதானே? இப்போ அவர் போனாரு எடுத்துன்னு வராரு. அவர் போனாரு, மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சு. இவ்வளோ 5 வருஷமா என்ன பண்ணீங்க? 5 வருஷமா என்ன பண்ணீங்க? அவர் வந்தாரு, அதை செஞ்சுன்னுக்கிறாரு. அவரை போய் இது தப்பா சொன்னா அதுன்னு அர்த்தமா? அது அவரு பொறுமையா செயல்பட்டு எப்படி இது பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணுவார். அவரு அது இந்த அர்ஜென்ட் நடவடிக்கை அதெல்லாம் கிடையாது. நின்று நல்லா இருந்துச்சு, ஆட்சி பிடிச்சி நல்லா நின்று நல்லா இருந்துச்சு செய்யறாரு. அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சனையும் சூப்பரா முடிப்பாரு. கட்சி மீட்டிங்னு கூப்பிட்டாங்க. இங்க பார்த்தா என் தலைவனுக்கு ஆப்பு வைக்க பாக்குறாங்க. டிஎம்கே இந்த அரசியல் நாள்ல யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. கர்நாடகால தண்ணி திறந்துட்டான்.
ஏய் அவன் மழை பெஞ்சனாலுமே திறந்து விட்டான் தற்குறி பையில அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தை 2-3 பேரை திட்டிட்டு இருந்தீங்க. இது ஏன் கவனத்துக்கு வந்துச்சு? இதை பற்றி பேசுங்க கேப்டன் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், அவன் இயற்கையால் திறந்து விட்டானோ செயற்கையால் திறந்து விட்டானா, நமக்கு விவசாயம் முக்கியம், விவசாயிக்கு தண்ணி முக்கியம். தண்ணி வந்துட்டா சரி, நம்ம கும்பிடுற இறைவன் என்ன செஞ்சுட்டான், நமக்கு தண்ணி தர வச்சுட்டான்னு வைங்களேன். அதை எதுக்கு அரசியலாக்கி கான்ட்ரவர்சி ஆக்கி அவன் இதனால தான் தண்ணி தந்தான், தண்ணி வந்தால் சந்தோஷம் மட்டும் போங்கலை, இதை ஒரு அரசியலாக்கி எப்படியாவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மனநிலைக்கு போயிட்டீங்க. நீங்கள் விவசாயத்துக்கோ இல்லை மக்களுக்கோ நல்லது சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஐயா வரட்டுமா, நான் குளிச்சுட்டு கிளம்புத லேட் ஆகிட்டலாம். அதாவது பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதை வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது. நம்ம வந்து திமுக என்ற இயக்கமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற அண்ணாவுடைய பெரிய கோட்பாட்டு மேலே தான் இயங்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிடுத்து. பணம் 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 பணம், தான் குடும்பம், தன்னுடைய சொத்து, இது மாதிரி கட்சியே மாறிடுச்சு. அதுக்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அவங்களை அட்லீஸ்ட் கரெக்ட் பண்ணும். இனிமேலாவது இது மாதிரி பண்ணாம பழைய திமுக முத்தமிழ் முக்கடல் மூவேந்தர் முக்கோடி முக்கணி மூன்றின் புகழ் பரப்பிய தமிழ் நிலம் இது. இங்கே மக்களுக்கு தேவை வாழ்க்கை மூன்றெழுத்து, வாழ்க்கைக்கு தேவையான பண்பு மூன்றெழுத்து, பண்பிலே தோன்றும் அன்பு மூன்றெழுத்து, அன்பார்ந்தோர் கிடையில் வரும் காதல் மூன்றெழுத்து, காதலர் போற்றுகின்ற வீரம் மூன்றெழுத்து, வீரம் விளைவிக்கின்ற களம் மூன்றெழுத்து, அந்த களம் சென்று காண்கின்ற வெற்றி மூன்றெழுத்து என்று முழங்கிய அண்ணாவின் பாசறையில் நான் கூட திமுக காரன் தான். அந்த திமுகவுடைய பாசறையில் வளர்ந்தவங்க தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முயங்கிய கலைஞருடைய பாசறையில் வளர்ந்த நானும் திமுக காரன் தான். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்க்கும்போது கடந்த சில காலங்களாக திமுகவுடைய போக்கு சரியில்லாதனால இன்னைக்கு நானே திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அளவுக்கு என்னை மாத்திருக்காங்க. அதனால திமுக வந்து திரும்பவும் நல்ல திமுகவா மாறணும். அதுக்கு வந்து இது மாதிரியான ஆபாச பேச்சாளர்கள், அருவருக்கத்தக்க தலைவர்கள்லாம் வந்து வெளியேறணும். சுத்தமான திமுக திரும்ப வரணுங்கிறது அடிப்படை திமுக காரணம் எனக்கு ஒரு ஆசை. ஆகவே மோடி அல்ல ராகுல், ராகுல் மோடி. அவளும் நோக்கினான், அவளும் நோக்கினான். ஒரு முதலமைச்சரை வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாரு. நீ என்ன யோகியமா? நீ கொஞ்ச சுத்திட்டு இருந்த எத்தனை பேரை நீ பதம் பார்த்திருப்ப? உங்க அப்பா பதம் பார்த்திருக்காரு, அவன் தாத்தா பதம் பார்த்திருக்கான். நீங்கனாவோ கரெக்டா இருக்கிற மாதிரி அடுத்தவங்களை சொல்ல வரீங்களே. அவங்க அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆமா, தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதனால பண்ணதான் செய்வாங்க. உன்ன அது மாதிரி இன்னொருத்தம் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா? உங்க ஆட்சியில பண்ணிடுவீங்களா? உங்க அப்பாவை தரக்குறைவா பேசினா விட்டுருவீங்களா? தரக்குறைவா பேசினா கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அரசு பண்றது அது சரிதான். அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அவங்க இருக்கணும். இத்தனை பேர் இருக்கோம்ல, என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை அரை குறைவா பேசிட்டு போறாங்க. யார தேவடால போய் தேவடானா தென்னமலை இருக்கணும், அவளும் தேவடான்னு தான் சொல்லுவாளாம். என்கிட்ட இவங்க ரொம்ப கொள்ள அடிச்சுட்டாங்க. இப்ப அவங்களால ஒண்ணும் முடியல. அவங்களுக்கு ஏங்க அவங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணா குளத்தூர்ல ஜெயிக்க வேண்டியதானே சரியான ஆம்பளையா இருந்தா? ஏன் விஜய் கிட்ட என்ன வேலை? குளத்தூர் அவங்க அடக்கத்துல தானே இருக்குது. தமிழ்நாட்டை விடு, குளத்தூர் அவங்க அடக்கத்துல இருக்குது. அவங்க ஊரு, அவன் எல்லாருக்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல ஜெயிக்க வேண்டியதானே. அந்த இடத்துல விஜய் ஏன் வந்தாரு? என்ன நீ இவ்வளவு நாள் ஜெயிச்சு என்ன பண்ணிருக்கிற? யார போட சொன்னாங்க தேர்தல் ஒரு மாசம் கேட்டாங்களா? ஏன் பால் டைல் குடிச்சாரு? 45 லட்சத்துக்கு எந்த நடிகைக்கு ஹேண்ட் பேக் வாங்கி போய் கொடுத்த? அப்புறம் நான் கேட்கவா வேற வார்த்தை? நீ சும்மாவா ஹேண்ட் பேக் வாங்கி போய் கொடுத்த? அந்த நீ கேட்ட நேத்து அந்த வார்த்தையை நான் கேட்கவா? யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். இந்த கைது அவர் வந்து காமெடியா பாக்குறேன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பா பேசக்கூடாது யாரையுமே, அதுதான் நியாயம். இது எப்படிங்க காமெடி ஆகும்? இப்போ பொதுமக்கள் நாம போயிட்டு உங்க வீட்டுல காவேரி வரணும், வீட்டுல தண்ணி வர சொன்னா அவர் விட்டுருவாரா நம்மள? இல்ல அது அவர் பேசுறது தப்பு. அந்த ஏத்த தண்டனை அவர் அனுபவிக்கணும். பெண்கள் என்ன காமெடி ஆயிட்டாங்களா? காமெடியா இருக்காங்களா? அப்ப ஆண்களும் காமெடியா இருப்பாங்கன்னு அப்படி கிடையாது. எல்லாமே சமமா பார்க்கணும். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒன்னா பார்க்கணும். அவரை கண்டபடி அரெஸ்ட் பண்றதான் சரி. ஏன்னா தப்புனா தப்பு தான், எல்லாருக்கும் நியாயம் தானே. நாளைக்கு பட்ஜெட்டை வச்சுட்டு இன்னைக்கு அவங்க டைவர்ட் பண்றான்னு சொல்றாங்க. நல்லா இருக்கிறேன்னா நான் ஏன் நல்லா இருக்கிறேன்னு கேட்பாங்க. கெட்டு போறதுதான் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஆட்சியாளர்னா அதுக்கு அம்மா விட்டு போக மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது குற்றம் சொல்லிட்டு கொண்டே இருப்பாங்க அவங்க. இதுதான் நம்ம சமூகத்தில் மக்களுங்களுக்கு. என்ன சொன்னானோ தெரியல. ஓடி போய் கதவு சாத்திட்டாங்க. கூட இருக்கவன மாட்டி விட்டு தான் சாவறான். என்னடா யோசிக்கிறேன்? அவன் டயல்டு கால் எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கான். ஏன்னா சீமான் அவர்கள் 15 வருஷமா நானும் களத்துல இருக்கேன். சீமான் இருக்க மக்களுக்கு என்ன நல்லா பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு நல்லது? இப்போ ஒருத்தர் பண்றாருன்னா அதை நான் நோண்டினே இருப்பேன். இப்ப அந்த பீரியட்ல ஒரு நோண்டி தர்றேன் ஆள் அடையாளம். அதாவது இவரு ஃபர்ஸ்ட் பேசும்போது உடனே விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டம் நிறுத்திடுவாங்க.
அப்ப வாயை மூடிட்டு போயிருவாரு. எங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. பேசுறோம், பேசிட்டு போங்க. அந்த மாதிரி இவரை கூட்டு வந்து எடுத்துனாருன்னா சீமான் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாரு. எல்லாமே மக்கள் தாங்க, மக்கள் கையில தாங்க இருக்கு. நீ பேசுறதுனால நீ பேசாதனாலதான் இப்படி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மக்கள் தீர்ப்பு தாங்க. நீங்க பேச பேச அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காரன்ற மைண்ட் செட்ல நாங்க வந்துருவோம் போல. புரியுதுங்களா? அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காருவேன்ற மைண்ட் செட்ல நாங்களே வந்துட்டோம். ஒரு மனுஷனை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவர் ஆட்சி நடத்தணும், அதை நடத்த விட்டு வேடிக்கை பாருங்க. நல்லது பண்றாரா கெட்டது பண்றாருன்னு மக்கள் தானே ஓட்டு போடுறோம். நாங்க அதுக்கப்புறம் பாக்குறோமே, இவர் ஆட்சி சரினா உங்களுக்கும் போடுவோமே. அதுக்குண்டான இது நீங்க சொல்லுங்க. ஒரு மாசம் ஆகாத நான் இது குறைய கண்டுபிடிக்கிறேன், அதை குறைய கண்டுபிடிக்கிறேன், இவன் இதனாலதான் வந்தான், அதனாலதான் வந்து எதுக்கு நீ பேசுற அதெல்லாம்? அதாவது வைத்தறிச்சல்ல பண்றதுங்க இதெல்லாம். என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்ப. நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். கொய்யால திருவிழா நடந்தா தானடா. சிவரட்டி ராங் ப்ரோ, ஹாட் ப்ரோ,